வணக்கம் பெற்றோர்களே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தூறு கல்வி மனப்பழக்கம். மனப்பழக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இந்த பதிவு எதுக்குன்னா, இந்த ஒரு கை ஓசைன்னு சொல்லுவாங்க. 2 கைகள் தட்டினால்தான் சத்தம் வரும். இந்த 2 கைகள் அப்படின்னு சொல்லும்போது உங்க குழந்தைங்களோட வளர்ச்சி, உங்க குழந்தைங்களோட முன்னேற்றம், உங்க குழந்தைங்களோட கல்வி. இதுக்கு 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒண்ணு இந்த பள்ளிக்கூடம், அதுல சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ். 2வது நீங்க வீட்ல இருக்க நீங்க என்ன பண்றீங்க? ஃபீஸ் கட்டுறீங்க. மத்ததெல்லாம் பார்த்து குழந்தையோட உணவு, உடை இது எல்லாமே நீங்க பார்த்துக்கிறீங்க. அதுல எந்த மாற்றமும் நான் சொல்ல விரும்பல. ஆனா அத தாண்டி கல்வியில உங்களுடைய பங்கு என்ன இருக்கு? இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்று உண்மைய நான் சொல்றேன். சிங்கப்பூர் விடுதலை ஆகுது. விடுதலை ஆகும்போது அது தெரியும். அந்த ப்ராசஸ்லாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லீ வாங் யூ தான் அவர் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அவர் ஒரு சிஸ்டத்த அப்ப அறிவிக்கிறார். அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த சிங்கப்பூர் அப்படின்றது ஒரு வளம் மிக்க நாடு கிடையாது. அதனால இந்த நாட்டுல நம்ம எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாடு நமக்கு வேற வழி இல்ல. சுற்றுலாத்துறையும், சர்வீஸ் சேவை துறை இந்த 2யும் வச்சுதான் நாம டெவலப் ஆகணும். அதுக்கு மக்கள் எல்லாருமே உழைக்கணும் அப்படின்னாரு. எல்லாரும் நான் சொல்லும்போது அது 1975ல நடக்குது அரௌண்ட். உழைக்கணும்னு சொல்லும்போது அவர் ஆண், பெண் 2 பேரும் உழைக்கணும்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மிகப்பெரிய திட்டம். வீட்ல இருக்கிற சமையலறை மூடப்படுது. கம்யூனிட்டி கிச்சன்ஸ். பொதுவா ஒரு இடத்துல கிச்சன் சாப்பாடு ரெடி ஆகும். ஆண், பெண் 2 பேரும் உழைக்கணும். இப்படி உழைச்சு தான் இன்னைக்கு சிங்கப்பூர் கிட்டத்தட்ட அதாவது அதனுடைய பொருளாதாரம் பெருசா வளர்ந்திருக்கு. அந்த சின்ன நாட்டுக்கு பெருசா வளர்ந்திருக்கு. தனி மனித வருமானம்ன்றது கிட்டத்தட்ட நமக்கு 10 மடங்குக்கு மேல. நம்ம இந்தியாவை விட 10 மடங்குக்கு மேல. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த திட்டம் 1975 லீ வாங் யூவால அந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 1935ல ப்ரொபோஸ்டு பை அவர் தந்தை பெரியார். அன்னைக்கு பெண்களோட கையில இந்த கரண்டியை புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, சமுதாய கூடங்கள் உருவாக்கி அங்க உணவு தயாரிச்சு எல்லாரும் உழைக்கிற மாதிரி பண்ணுங்க, வீட்டுல சமைக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா 2க்கும் நடுவுல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, லீ வாங் யூ அவர் ஒரு அதிபர், சிங்கப்பூரின் அதிபர். அவர் ரூல் போடுறார், சட்டம் போடுறார். அந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு சாதாரண ஒரு இயக்கத்தின் தலைவர் தந்தை பெரியார். அவர் சொல்ற விஷயங்கள் மக்கள் கிட்ட எடுபடல. 2 காரணத்துக்காக எடுபடல. ஒண்ணு, மக்களிடம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை. ஒண்ணு. 2வது அன்னைக்கு இந்த பெண்ணடிமைத்தனம்ன்றது ரொம்ப அதிகமா இருந்தது. பெண்கள் வேலைக்கு போறதா, பெண்ணு சம்பாரிச்சு நம்ம பிழைக்கிறதா, பெண்ணுக்கு கையில காசு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணடிமைத்தனம் ஊறி போன ஒரு சமுதாயமா நம்ம இந்தியா இருந்தது. முக்கியமா தமிழ்நாடு இருந்ததுன்றதா உண்மை. சரிங்களா? ஸோ அதனால இப்போ நான் இது நான் ஒரு அரசியல் இதுக்காக நான் கொண்டு போகல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 கையும் சேர்ந்து உழைக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது ஆண், பெண் சேர்ந்து உழைச்சா தான் இந்த சிங்கப்பூர் இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் சரி, தனி மனித வருமானத்திலையும் சரி மிகப்பெரிய நாடா. இந்த விஷயம் தான் உங்க குழந்தையோட வளர்ச்சியிலும் இருக்கணும். ஸ்கூல், பள்ளின்றது ஒரு கைனா, இன்னொரு கை நீங்க. நீங்க உங்க குழந்தையோட வளர்ச்சி, அதாவது உங்க குழந்தையோட கல்வியில கொஞ்சம் பங்கெடுத்துக்கணும். எப்படி பங்கெடுக்கணும்? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இதுக்கு நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க அதாவது கல்வி அறிவு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன கண்காணிப்பு தான். உங்க குழந்தைய கண்காணிச்சு அந்த குழந்தை அந்த அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட், அந்த ரெகுலரா படிப்பு. இப்போ அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க் எதுவுமே இல்லைன்னா கூட வீட்டுல ஒரு 1 மணி நேரம் படிக்கணும், 1.5 மணி நேரம் படிக்கணும். இப்படி சில விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, முதல்ல உங்க குழந்தை கேட்கறது கஷ்டம் தான். ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் இது கம்பல்சரி. அவங்க ஸ்கூல்ல பசங்களை சேர்க்கும் போதே பெத்தவங்களுக்கு இதெல்லாம் வேலைன்னு முன்னாடி சொல்லிடுறாங்க. குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் இருக்கும்னு முன்னாடி சொல்லிடுறாங்க. ஆரம்பத்திலேயே அந்த குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். என்ன ஸ்டேஜ்ல போனாலும் அந்த குழந்தைங்க வேற வழி கிடையாது. அப்பதான் சீட்டே கொடுப்பாங்க. ஸோ அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பெத்தவங்க. அது மட்டும் இல்லாம பணம் கட்டுறாங்க. நிறைய பணம் கட்டுறதுனால அந்த அந்த பலன் குழந்தைங்களுக்கு கிடைக்கணுன்றதுல அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. அவங்க வேற வழியில கம்பல்சரி பங்கெடுத்து ஆகணும். ஆனா இந்த கம்பல்ஷன் முக்கியமா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கோ பெற்றோர்களுக்கோ கிடையாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, அப்படி அதெல்லாம் தயவு செய்து அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. பெற்றவங்க கொஞ்சம் கை கொடுத்தாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு செயல் திட்டத்தோட இந்த குழந்தைங்களோட அந்த அந்த கல்வியை ஒரு ஃபாலோ அப், அதாவது ஒரு கண்காணிப்பு.
குடுத்தாங்கனாலே போதும். உங்க குழந்தைங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க பயிற்சி பட்டறையில, மனப்பழக்கம் பயிற்சி பட்டறையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செயல் திட்டத்த தான் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். இதுதான் சொன்னேன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த செயல் திட்டம் வந்து படிச்சிருந்தா தான் ஃபாலோ பண்ண முடியும். கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. இங்க வந்து நாங்க நாங்க மெயினா சொல்றது அதான் சொன்னேன் இல்லையா? உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ஸ்கூல் இருக்கு. நீங்க சொல்லிக் குடுத்து அவங்களுக்கு விலாவாரியா பாடத்த இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம பாடத்திட்டம் இந்த சமச்சீர் கல்வின்றது செல்ஃப் லேர்னிங் சிஸ்டத்துல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா உங்க குழந்தைங்களால வந்து ஈஸியா புரிஞ்சுகிட்டு பாடத்த படிக்க முடியும். அந்த விஷயத்துல நீங்க ஒரு சின்ன கண்காணிப்பு ஒரு ஒரு சின்ன கண்காணிப்பு தான். ஆனா அது ஒரு டெய்லி கண்காணிப்பு. ரெகுலரா இருக்கணும். ரெகுலரா இருக்கணும். அதுலயும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கும்போது, இந்த வருஷம் 10வது படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்க. அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவங்களுக்கு 1 இயர் தான் இருக்கு. இந்த 1 வருஷத்துல உங்க குழந்தை வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஸோ அந்த விஷயத்துல வந்து நீங்க எப்படி இந்த ஒரு இத ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைய வந்து பெட்டர் இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்களோட 1 1/2 மடங்கு, 2 மடங்கு அவங்கள வந்து பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான செயல் திட்டத்த வந்து நாங்க தெளிவா நம்ம பயிற்சி பட்டறையில குடுக்குறோம். அக்கறை இருக்கிற பெற்றோர்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஏன்னா, உங்க குழந்தையோட வளர்ச்சியில உங்களுக்கு அக்கறை இருந்தா மட்டும் தான் அது சாத்தியப்படும். சும்மா என்ன வெறுமனே வந்து அது காசு கட்டிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறது கிடையவே கிடையாது. அதனால தயவு செய்து அக்கறை இருக்கிற பெற்றோர்கள் நம்ம பயிற்சி பட்டறையில நான் சொல்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, அடுத்த பயிற்சி பட்டறை எப்போ இருக்கு? அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்க கலந்துக்கங்க. அது மட்டும் இல்லாம, முக்கியமா இந்த 10வது படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்களோட பெற்றோர் உங்களுக்கு டைம் கிடையாது. 1 இயர் தான் இருக்கு. இந்த 1 இயர்க்குள்ள நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து நீங்க சில சங்கடங்கள கண்டிப்பா சந்திப்பீங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு வரும். அதுவும் முக்கியமா அந்த அ ப கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த சங்கடங்கள் வரும். நாங்க இந்த பயிற்சி பட்டறை முடிஞ்சதுக்கு அப்புறமா, இது பயிற்சி பட்டறை ஒன் டைம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. திருப்பி திருப்பி நீங்க கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா, அது போக அதுக்கு அடுத்து உங்களுக்கு சங்கடங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் நெக் வருது. உங்களால வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியலன்ற பட்சத்துல 1 to 1 செஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு சின்ன இது வந்து 1 to 1 செஷன் ஆஃப்டர் தீஸ் பயிற்சி. அதாவது இந்த பயிற்சி பட்டறை முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் அது அலவுட். டைரக்ட்டா இப்போ 1 to 1 பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு பேசிக் செயல் திட்டம் உங்க கையில இருக்கணும். அப்பதான் அத பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து இந்த 1 to 1 செஷன்ல உங்களுக்கு நீங்க சந்திக்கிற சங்கடங்கள வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள வந்து உங்களுக்கு அது நாங்க குடுக்க முடியும். தகவல்கள நாங்க குடுக்க முடியும். ஸோ அதனால என்னோட நம்பர் வந்து 6385046468 63 850 46 46 8. என் பேரு ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். நீங்க WhatsAppல இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த பயிற்சி பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கைக்கு வரும். ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.